புஷ்பா 2 எப்படி இருக்கு? இதோ படத்தின் சுட சுட விமர்சனம். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் ஃபாசில் ஆகியோர் நடித்த புஷ்பா 2 திரைப்படம் பக்கா என்டர்டைன்மெண்ட் படமாக அமைந்துள்ளது. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா மற்றும் அல்லு அர்ஜுன் இருவருடைய கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. குறிப்பாக ராஷ்மிகா மந்தனாவின் கவர்ச்சிக்காகவே மீண்டும் ஒருமுறை இந்த படத்தை பார்க்கலாம் என்று படத்தை பார்த்த இலசுகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதேபோன்று நடிகர் பகத் ஃபாசில் நடிப்பும் வேற லெவலில் உள்ளது. மேலும் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் வெளியாகியுள்ள புஷ்பா 2 படத்தில் ஒவ்வொரு பாடலும் மிக அருமையாக உள்ளது. புஷ்பா 2 படத்தில் அல்லு அர்ஜுனின் ஸ்டைல் 100 ரஜினிக்கு சமம் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய ஸ்டைல் மிக அற்புதமாக அமைந்துள்ளது. ஆந்திராவில் செம்மர கடத்தல் மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறக்கும் ஒரு வியாபாரம். இந்த செம்மர கடத்தல் வியாபாரம் தான் ஆட்சியையும் அதிகாரத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடியது என்று சொல்லும் அளவிற்கு அங்கே மேலோங்கி இருக்கிறது. இந்த செம்மரம் கடத்தல் தான் புஷ்பா படத்தின் மைய கருவாக அமைந்துள்ளது. ராஷ்மிகா மந்தனா அவருடைய கணவர் அல்லு அர்ஜுனிடம், நீங்கள் தான் முதலமைச்சரிடம் நெருங்கி பழகுகிறீர்கள் இல்லையா, அவருடன் ஒரு புகைப்படம் எடுத்து இந்த ஹாலில் மாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அல்லு அர்ஜுன் எம்பியை அழைத்து கொண்டு சிஎம் இடம் புகைப்படம் எடுக்க செல்வார். அதற்கு சிஎம் கடத்தல்காரர்களுடன் புகைப்படம் எடுக்கக்கூடாது என அல்லு அர்ஜுனை அவமானப்படுத்துகிறார். அதற்கு அல்லு அர்ஜுன் எம்பியிடம், அவன் என்ன சிஎம், நீ சிஎம் ஆகு, 100 கோடி என்ன 1000 கோடி கூட செலவு பண்ண நான் தரேன் என்று அல்லு அர்ஜுன் தெரிவிக்கிறார். இப்படி அரசியல்வாதிக்கு 1000 கோடி ஸ்பான்சர் பண்ணும் அளவிற்கு எப்படி அல்லு அர்ஜுனுக்கு வருமானம் வருகிறது என்றால், செம்மரத்தை உலக அளவில் கடத்துவதில் பக்கா கில்லாடி அல்லு அர்ஜுன். செம்மர கடத்தலை உலகளவில் பேரம் பேசி விற்கும் அல்லு அர்ஜுன் சைனாக்காரனிடம் பேரம் பேசி விற்கிறார். ஆனால் அவருக்கு வரவேண்டிய பணத்தில் 100 கோடி கம்மியாக இருக்குது. உடனே 100 கோடி தான் பரவாயில்லை என்று அலட்டிக்காமல் வரும் அல்லு அர்ஜுன் அந்த சீனாக்காரன் ஹெலிகாப்டரை தூக்கி கொண்டு வருகிறார். இது காமெடியாகவும் பார்ப்பதற்கு ரசிக்கும் வகையிலும் இந்த காட்சிகள் அமைந்துள்ளது. இந்த நிலையில் செம்மர கடத்தலின் சிண்டிகேட்டுக்கு தலைவராகி விடுகிறார் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுனை எப்படியாவது இந்த தலைவரில் இருந்து தூக்க வேண்டும் என்று பலரும் பல வகையில் முயற்சி செய்து வருகிறார்கள். மேலும் ஒரு காட்சியில் நீச்சல் குளத்தில் எதிரியை தள்ளிவிட்டு அவர் மீது சிறுநீர் கழிக்கும் அல்லு அர்ஜுன் காட்சி மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது. புஷ்பா படத்தில் உள்ள ஒவ்வொரு காட்சியும் இந்த காட்சி ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி உள்ளது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அனைத்துமே புதுமையாக உள்ளது. அந்த வகையில் புஷ்பா படத்தின் இயக்குனர் சுகுமார் மூளைக்கு அதிக வேலை கொடுத்து புதுமையான காட்சிகளை வடிவமைத்திருக்கிறார். மேலும் புஷ்பா படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு டயலாக்கும் வேற லெவலில் உள்ளது. மேலும் இந்த படத்தில் பொண்டாட்டி தாசனாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லு அர்ஜுன். அதாவது பொண்டாட்டி பேச்சை கேட்பவன் தான் உருப்பட முடியும், பொண்டாட்டி பேச்சை கேட்காதவன் உருப்பட முடியாது என்கின்ற டயலாக்கே இந்த படத்தில் உள்ளது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஆக்ஷன் படத்தை பெண்கள் பெரும்பாலும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் புஷ்பா அப்படியல்ல. அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா 2 படத்திற்கு பெண்கள் கூட்டமும் அலை மோதுகிறது. புஷ்பா படம் எப்படி இருக்கு? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.